ஒரு வேளை நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ கண்டிப்பா என்னோட கல்யாணம் பண்ணிக்கணும். எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நான் ப்ராக்டிக்கலா பேசிட்டு இருக்கேன்ப்பா. இன் கேஸ் நான் செத்துட்டேன்னா கண்டிப்பா பசங்களுக்காகவும் உனக்காகவும் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். சரி பாத்துக்கலாம், நடக்கும்போது பாத்துக்கலாம். என்ன டக்குன்னு சரி சொல்லிட்டான். சரி நான் செத்துட்டேன்னா என்ன பண்ண கல்யாணம் பண்ணலான்னு இருக்க? ஆபீஸ்ல என் பக்கத்து சீட்ல இருக்காளே நிர்மலான்னு, பசங்களுக்கு கூட அவளை ரொம்ப பிடிக்கும். ஆமாமா, அவங்க சாக்லேட் பாக்ஸ்லாம் எவ்வளவு பெருசு வாங்கி தந்திருக்காங்க தெரியுமா? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்மா. எனக்கு கூட அவங்க நிறைய ஜூஸ்லாம் வாங்கி தந்திருக்காங்கம்மா. ப்ளீஸ்மா எனக்கு அவங்கள அம்மா வேணும். ஏய், ஒரு சாக்லேட் கொக்கோ கோலாக்காக அம்மாவே கொன்றுவீங்களா? இதுல ப்ளீஸ் வர வந்ததும் சரி இல்ல வாட்சதும் சரி, ஏதோ பேச்சுக்கு சொன்னா எல்லாம் சாவடிச்சிருவாங்க போல இருக்கு. ஏய், யார் லைட் அடிக்கிறது? நான் கடவுள் வந்திருக்கேன். நீ படுற கஷ்டத்தை பார்த்து உனக்கு ஒரு வரம் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். என்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு நிர்மலா இருக்கால்ல, நிர்மலோட அம்மாவை எப்படியாவது எனக்கு மாமியார் ஆக்கி விட்டுடு. வரம் கேட்க சொன்னா மாமா வேலை பார்க்க சொல்ற, இருந்தாலும் உனக்காக நான் இதை பண்றேன். ஐயோ, என்னடி சொல்ற? அப்பா, என் ஃப்ரெண்ட் நிர்மலா இருக்கால, அவங்களோட அம்மாவை என் அப்பா கல்யாணம் பண்ணிட்டாராம். நான் இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க அம்மாக்கு என்ன சொல்றது தெரியல. எனக்கு செட் பண்ண சொன்னா என் மாமனாருக்கு செட் பண்றியா? ஏன் அந்த முடியல சும்மா கை வச்சுக்கிட்டே இருக்க? ஒரு ஜெல்ல கில்ல போட்டு ஹேர் ஸ்டைல் ஏதாவது பண்ணலாம்ல? ஏய், 30 இயர்ஸ் வரைக்கும் தான் ஹேர் ஸ்டைல்லாம். 30 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹேர் இருந்தாலே ஸ்டைல் தான். ஒரு ரீல் அனுப்பிச்சிருக்கியே, யார் அனுப்பிச்சது அது உனக்கு? ரெண்டு தான்ப்பா. யாரு பேரு? கிருத்திகா. யாரு பெஸ்டின்னு சொல்லுவியே அடிக்கடி. லைக் போட்டியா? ரொம்ப நல்லா இருக்கு. ஹாட்டே போட்டேன். நீ வேற ஹாட்டே போட்டீங்களா நீங்க? இதே ரீல 2 வாரம் முன்னாடி உனக்கு நான் அனுப்பினேன். அப்போ லைக் போடாத, அப்போ ஹார்ட் போடாத கழுத இப்போ மட்டும் போடுறியா நீ? நெக்ஸ்ட் வீக் எந்த பிளான் வச்சுக்காத. என் காலேஜ் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், ஸோ நான் பெங்களூர் போறேன். நான் நம்ப மாட்டேன். ஏன்? உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இன்னுமா கல்யாணம் ஆகாம இருக்கு? உன் ஃப்ரெண்ட்ஸ்ல 2 பேர் பேரம் பேத்தி எடுத்துட்டாங்களாமே. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு?